சிங்கம் வெள்ளாமடி காக்காம கைய தந்தா மாசமாறு மழை பொழியுமடி. என்ன 12 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமட்டு வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு பத்தி 4 பேர் விட்டு பத்தி பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு வந்தாச்சு அப்படி கப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா? புரியுதா? அவசரமா பஞ்சாயத்தை கூட்டிருக்கீங்க, என்ன விவகாரம்? அது வேறவே இல்லையா? இத்தனை நம்ம வேற ஊர்ல இல்ல, நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு. நேற்றா வந்தா வரும்போது ஒரு பிரச்சனையோட வந்துட்டான். என்ன பிரச்சனை? அதை அடிக்கிற முதலி அதோட பிரச்சனை. பக்கத்தூர் பொண்ணை காப்பாற்றேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருச்சான். ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கியா தகராறு இருக்கு, இப்ப பொம்மை தகராறு இல்லையா? ஏப்பா தம்பி, அந்த பொண்ணை கையை பிடிச்சிருத்தியா? என்ன கையை பிடிச்சிருத்தியா? பொண்ணை கையை பிடிச்சிருத்தியாப்பா? என்ன கையை பிடிச்சிருத்தியாப்பா? என் தம்பி, பக்கத்தூர் பொண்ணை கையை பிடிச்சிருத்தியா? என்ன கையை பிடிச்சிருத்தியா? ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கியா சண்டை இருக்கு. என்ன வாக்கியா சண்டை இருக்கு? நான் சரியா பேசுறேன். இப்ப நீ கையை பிடிச்சி விட்டதுனால புதுசா தகராறு வரும். என்ன தகராறு வரும்? நான் சரியா பேசுறேன். ரொம்ப கரெக்ட் கரெக்ட். ஊரை விட்டு என்ன ஊரை விட்டு பொண்ணை கையை பிடிச்சிருத்தியா? என்ன கையை பிடிச்சிருத்தியா? பயங்கரமான கல்லூரி மங்க புரியும்படியா பேசுங்க. என்ன காப்பிடாம பேசுங்க. நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யாரு முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்கிரி. என்ன பாம்னா என்ன தெரியுமா உனக்கு? ஒரே பாம். மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ். ஆனா நான் அதை பண்ணல. சின்ன பாம், ஒரு உண்ட சைஸ்ல அப்படின்னு சுண்டி விட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 4 பிசி ஸ்பாட் அவுட். ஆனா நீ என்னடா எனக்கு பிச்சை போடுறீங்க. நாட்டாம பஞ்சாயத்து பண்ணி கிழிச்சாரு. நீங்களே ஒரு முடிவை சொல்லுங்க. இப்ப என்னதான் சொல்ற? இன்னைக்கு 2ல ஒண்ணு சேஞ்ச் ஆகணும். இவன் ஆட்டா கொடுக்கிற தைரியத்துல அத்துமீறி நடந்துக்கிறான். வர வர ஆம்பளைங்கிற மரியாதை இல்லாம போச்சு. ஏண்டி அநியாயமா போய் பேசுற? ஆமாண்டி, இத்தனை வருஷமா சேர்ந்து வாழ்ற. நான் ஆம்பளையா இல்லையாங்கிறது தெரியாது உனக்கு? சொல்ல நான் தான். நீ என்ன சொல்ற? நிச்சயமா இவங்களும் நான் வாழ மாட்டேன். ஆச்சப்பா, இவரோட சேர்ந்து வாழ்ந்துட்டாலும் அப்படியே மனசு என்னடி மனசு என்னடி அது சும்மா இல்லையா? வாழ மாட்டேன்னு சொல்றதுக்கு என்னையா காரணம்? சட்டி முட்டி கழுவவில்லை, சமையலே செய்வதில்லை. சட்டி முட்டி கழுவவில்லை, சமையலே செய்வதில்லை. வெட்டி பய மகளை கட்டி வைக்க ஊருக்குள்ள வரத்த போல தலையறுத்து விதவைய போல நான் வெகு பழத்தா எழுந்து புட்ட கொண்டாட்டியால. நான் வெகு பழத்தா எழுந்து புட்ட கொண்டாட்டியால. பெரிய புகார் குழந்தை எங்க ஆட்டா அப்பனுக்கு அள்ளி குடுத்து குடுத்து ஐயோ என்ன சொல்ற? இந்த ஆளு கூட ஒரு மனுஷன் வாழ்வாரா? ராத்திரி இல்ல பகல் இல்ல என்ன போட்டு என்ன அடிக்கிறாங்க. வாய மூடி. கொண்டாட்டிய புதுசா அடிக்காம ஊர்ல உள்ளவன் அடிப்பான். நான் தாங்க. நீ சுமாரு, நீ சொல்லுக்குள்ள பணியாரம் போல வைக்கிற போல அடிப்பேன், பணங்க போல வைக்கிற மாதிரி அடிப்பேன். இல்ல இப்ப பண்ற அநியாயத்துக்கு மடியில தூக்கி கொஞ்சுவாங்க. ஆமா, மடியில தூக்கி கொஞ்சிட்டாலும் அப்படியே இருக்கும். அப்படி என்ன அநியாயம்? கஞ்சிக்கு பணம் கொடுத்தா கரவாண்டு கஞ்சிக்கு பணம் கொடுத்தா கரவாண்டு கனாவ நேரத்துல சினிமாவுக்கு போயிட்டுறா. ஆடி ஓடி சம்பாதிச்ச பணம் எல்லாம் போட்டு இந்த அடங்காத சிறுக்கியால அவமானமாச்சு. இந்த அடங்காத சிறுக்கியால அவமானமாச்சு. தன்னை காசு தர வழி இல்ல, மக்களை மட்டும் பேச தெரியுது. ஒண்ணுமே கொடுக்கறது இல்லையா? ஆமா, என்னட்டு கொடுத்தாரு? புண்ணாக்கு முட்டியான வாங்கி தர கூட வக்கு இல்ல. ஒரு புள்ளைய பத்து கொடுக்க கூட வாங்க தெரியாது. சம்பாதிக்கிறது என்னதான் பண்றோம்? அப்படியெல்லாம் சொல்லிட்டா எப்படி? சம்சாரம் இல்லாம எங்களால வாழ்ந்துட முடியுமா? சிங்கிற பொழுது
எப்படி உங்க ஆத்தாவுக்கு உள்ள திமிரு அப்படியே இருக்குடி. நான் தாங்க அடச்சி உனக்கு மரியாதை வேறையா? கிழிச்சுக்கோ. அப்படி என்ன பதவிக்கு இந்த பொண்ணு தாய்? சீலரவுக்கு துணி சிலு சிலுன்னு கட்டிக்கிறா, சீலரவுக்கு துணி சிலு சிலுன்னு கட்டிக்கிறா, திருவிழா சமயத்துல மினுக்கிக்கிட்டு நடந்துக்கிறா, பகட்டுக்கார திருக்கியால கடன்களை ஆச்சு, நான் பகட பாடி வாங்கி கொடுத்து பணம் எல்லாம் போச்சு, நான் பகட பாடி வாங்கி கொடுத்து பணம் எல்லாம் போச்சு. ஆமையா புருஷங்கிட்ட பவுடரும் பாடியும் கேட்டது தப்புதான். நான் ஒரு விவசாய கட்டவா. ஊர்ல எத்தனை பயம் அலங்காரம் இருக்கிறானுங்க. அவனுங்க எல்லாம் விட்டுவிட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்ட பாரு. அது ஏன் தப்புதாயா? ஏன் தப்புதான்? வாயாடி இவனை நான் வச்சு வாழ இஷ்டமில்ல, வாயாடி இவனை நான் வச்சு வாழ இஷ்டமில்ல, தீர்வைய கட்டி விட்டு கிட்டா பின்ன கஷ்டமில்ல, 4 வார்த்தை கேட்டு போடுங்க இந்த வழக்கில், நான் நல்லா பொண்ணா கட்ட போறேன் எங்க குளத்துல, நானும் நல்லா பொண்ணா கட்ட போறேன் எங்க குளத்துல. பொண்ணு தாயி நடந்ததெல்லாம் மறந்துக்கிட்டு ஒத்துமையா வாழ முயற்சி பண்ணுங்க. அந்த ஆளும் பாவம் பாவம் சொல்லாதே. ஆமா பாவம் பார்த்தா கடங்காரன், ரொம்ப பாவம் பார்த்தா புள்ளத்தாச்சி ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்களே. நீ என்னடி எனக்கு போகம் பாக்குறது? உன் பரம்பரை கூட உன்னை விட்டு போக மாட்டாது. இனிமே வாயை திறந்த எலும்ப எண்ணி விடுவேன். எண்ணி ஆட்சி ஆரம்பிச்சு வச்சு மரியாதை கட்டு போடாம என்னடி கட்டி விடுவேன்? என்னடி சொல்ல போற? போன அன்னைக்கு இருந்துட்டு புதன்கிழமை திரும்பி வந்தாரு உன் தங்கச்சி, அவளை பத்திக்கு சொல்லுவேன். 5 பேருக்கு அழையா பத்தினியா அலைஞ்சாலே உன் அருமை அக்கா, அவளை பத்திக்கு சொல்லுவேன். பொண்ணுதாயி, நம்ம வீட்டு விஷயம் வீதிக்கு வரலாமா? என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்ல? உனக்கு ஐயாவுன்னா 6 மாசம் பாவம் என்ன வந்து குடுத்துக்கியா? சரி விடு, நடந்ததை மறந்துட்டு வா வீட்டுக்கு. என்னங்க வீட்டுக்குள்ள சண்டை வந்தா வெளிய சொல்ல கூடாதுன்னு, வீட்டுக்குள்ள சண்டை வந்தா வெளிய சொல்ல கூடாதுன்னு, பாட்டுல எழுதி வச்சா பாவலர் வரதராட்ட பாட்ட போல வாழ்ந்துடுவோம் புருஷன் பொண்டாட்டி, உனக்கு பசிச்சதுன்னா வாங்கி தர லட்டு பொண்டாட்டி, உனக்கு பசிச்சதுன்னா வாங்கி தர லட்டு பொண்டாட்டி. நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். உன் பொண்டாட்டி உனக்கு மட்டும் பொண்டாட்டியா இருந்தா எனக்கும் தான் பொண்டாட்டியா இருந்தா, ஏன் இந்த ஊருக்கே பொண்டாட்டியா இருந்தா? என்ன அடிக்கிறீங்க?